அப்ப அல்லாஹு தஆலா அறிவு என்பதை நமக்கு வழங்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கிறது, இந்த கட்டளைகளை ஆராய்ச்சி பண்ணாமல் அல்லாஹ் சொன்னான் என்று உறுதியானால் சமியானா வ அதானா, ஏற்றோம் கட்டுப்பட்டோம் என்று வாழ்ந்தா மட்டும்தான் சைத்தானால் என்னை உங்களை திசை திருப்ப முடியாது. சைத்தான் நம்ம அறிவை பயன்படுத்தி குழப்பிக்கொண்டு நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரசூலும் சொன்னது இதுதான் என்று ஊர்ஜிதமாக இருக்கும்போது கண் மூடிக்கிட்டு இதுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அந்த சராசரங்களை படைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து சொர்க்கம் என்ற ஒரு உன்னதமான உயர்ந்த இடத்தை தயாரித்து வைத்து என்னுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்து வருகிறவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை நான் தந்து விடுகிறேன், அதில் நிரந்தரமாக நீங்கள் இருக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய தடுக்கக்கூடிய அந்த கட்டளைகள் வேண்டாம் என்று தடுக்கக்கூடியவைகளையும் காலாகாலமும் இறை தூதர்கள் மூலம் அந்தந்த சமுதாயத்துக்கு நான் ஏவுவேன். அந்த கட்டளைகளையும் அந்த ஏவல்களையும் யாரு பின்பற்றி வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கம் இருக்கு என்பதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி தூதர் நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹு தஆலா அருளி அதையே சொல்லிக் கொடுத்திருக்கிறான். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, இங்கே இருந்து எல்லோரும் இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு ஹுதா என்கின்ற நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர் மறுமையில் கவலைப்படவும் மாட்டார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் டைரக்டாக அந்த பின்பற்றுதலுக்காக வேண்டி சர்டிஃபிகேட் கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அந்த அர்த்தம் உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பும்போது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பும்போது கூடவே மனித குலத்தின் எதிரியான இபிலிஸையும் சேர்த்து தான் அல்லாஹ் இதெல்லாம் அனுப்பினான். அங்கதான் பிரச்சனையே. நானும் நீங்களும் பிறக்கும் போதோ மனித குலம் உருவாக்கப்படுகிற போதோ இயற்கை மார்க்கமாகிய அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா அனுப்பினான். ஆனால் சைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நம்முடைய அந்த எண்ணங்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறான். சிந்தனைகளை குழப்புவது, மாற்றுவது, இதை செய்ய வேண்டும், இதையா செய்ய போறீங்க, இதை விட இது நல்லது இல்லையா, இது எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஒன்றுதான். இதை விட இது நல்லது தானே, இதை கொஞ்ச காலத்துக்கு செய்யாம விடுங்களேன். தூக்கத்தை விட தொழுகை பெரியதுதான், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுப்பினா என்ன என்றுதான் சுபகை நம்மை விட்டு அகற்றுகின்றான். அவசரமா செய்ய அவ்வளோ என்ன அவசரம், இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அடுத்த முறையாக ஹஜ்ஜுக்கு போகலாமே என்று சொல்லி தாமதப்படுத்துவான். ஒரு நன்மையை செய்வதற்கு தாமதப்படுத்தி நம்முடைய காலம் முடிவடைய செய்து அந்த நன்மையை செய்ய விடாமல் தடுப்பதுதான் இப்லீஸினுடைய வேலை. கூடவே நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறான். அப்ப இந்த இப்லீஸ்
மனிதனுடன் சேர்ந்தே இந்த உலகத்துக்கு என்ன செய்யப்படுகிறான், அனுப்பப்படுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற கட்டளைகள் இருக்கிறது. இந்த கட்டளைகளை இப்லீஸ் தன்னுடைய வார்த்தைகளால் மடைமாற்றம் செய்து அல்லது மூளைச்சலவை செய்து என்னையும் உங்களையும் வேறொரு பக்கம் திசை திருப்பிக் கொண்டே இருக்கின்றான். 24 மணித்தியாலம் அனுப்பப்பட்ட காலம் முதல் மறுமை வரை அதையே செய்ய இருக்கிறதாகவும் சொல்லுகின்றார். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிற கட்டளையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? எங்களுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்லீசுடன் சேர்ந்து அந்த கட்டளையை புறக்கணிக்காமல் எப்படி நாம் அந்த கட்டளைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். அறிவை கொடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த அறிவை வைத்து ஒன்றும் கிழிக்க முடியாது. நேர்வழி என்பதை நான் தான் உங்களுக்கு தர வேண்டும். அறிவு வைத்தவன் எல்லாம், அறிவுள்ளவன் எல்லாம் உயர் அந்தஸ்தில் ஆன்மீகத்தில் பிரசித்தி பெற்றவனாக முடியாது, நேர்வழி பெற்றவனாக முடியாது. என்னிடம் இருந்து நேர்வழி வரும், நான் நாட வேண்டும். அரை மணி நேரம் நான் இந்த இடத்துல கத்துறேன்னு வைங்க, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஜாகிலியத் உரை நிகழ்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் பேசியதற்காக வேண்டியெல்லாம் எவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நபியே, பலாகுல் முபீன், தெளிவாக சொல்வது மட்டும்தான் அவனுடைய கடமை. அறிவே அவனுக்கு இருந்தாலும், நீ சொல்வதே புரிந்தாலும், நான் தான் அவனுக்கு நாட வேண்டும், இவனை இஸ்லாத்தில் கொண்டு வர வேண்டும் என்று. இப்ப நீங்க எல்லாம் படித்த படிப்பு இருக்கிறது, முஸ்லிம் சமுதாயத்தில் படித்த படிப்புகளை விட இந்த யூதனும் இந்த மாதிரி இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று படித்திருக்கின்ற படிப்புகள் அதிகம். குர்ஆனில் இல்ல, குர்ஆனுக்குள்ளாலேயே என்னென்ன விஷயங்கள் தேட வேண்டும் என்பதையெல்லாம் தேடி இருக்கிறார். ஆனால் இஸ்லாத்தை நோக்கி வந்தான் அல்லாஹ் நாடியவர்களை தவிர வர முடியாது. ஏன்? அல்லாஹ் தஆலா நாட வேண்டும். பல நடிகர்கள், பல நடிகைகள் குர்ஆனை படித்ததாக சொல்லுகிறார்கள், பலமுறை படித்ததாக சொல்லுகிறார்கள். சொல்லும் போது கூட எப்படி சொல்கிறார்கள், நான் பகவத்கீதையை படித்திருக்கிறேன், பைபிளையும் படித்திருக்கிறேன், ஆனால் இந்த புத்தகங்களில் ஏற்படாத மாற்றங்களும் ஒரு ஈர்ப்பும் குர்ஆனை நான் முழுசாக படித்த போது எனக்கு ஏற்பட்டது, அது ஒரு வித்தியாசமான வரிகளாக இருந்தது என்று நடிகை கௌதமி ஒரு முறை பேட்டியிலே சொல்லி இருந்தார். ஆனால் இஸ்லாத்தை நோக்கி வந்தாலா? வரவில்லை. அல்லாஹ் தஆலா நாட வேண்டும் சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா அறிவு என்பதை நமக்கு வழங்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்கிறது, இந்த கட்டளைகளை ஆராய்ச்சி பண்ணாமல் அல்லாஹ் சொன்னான் என்று உறுதியானால் சமியானா வாத்தானா, ஏற்றோம் கட்டுப்பட்டோம் என்று வாழ்ந்தா மட்டும்தான் செய்தானால் என்னை உங்களை திசை திருப்ப முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை, வியாபாரத்தை விட்டு பள்ளிவாசலுக்காக அல்லாஹ் நினைவு கூறுவதற்காக வாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றானா? அறிவு என்ன சொல்லும், செய்தா என்ன கட்டளை போடுவான்? அரை மணி நேரத்துக்குள்ள போய் பள்ளிவாசல்ல பயானை கேட்டு அதுல அந்த நேரத்தை கழிப்பதை விட எல்லாரும் கடையை பூட்டிட்டு போயிட்டான், இந்த நேரத்துல நான் மட்டும் கடையை திறந்துகிட்டு இருந்தா என்னை நோக்கித்தான் பல பேர் பொருள்கள் வாங்க வருவார்கள், எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். காலையிலிருந்து அவ்வளவு பேரும் பண்ணிய வியாபாரத்தை விட இந்த ஒரு 10 நிமிஷம் தாமதமாக போகிற போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் கூடவாகவே கிடைக்கிறது என்று அறிவு சொல்லும். அதுதான் யதார்த்தமும் கூட. எல்லா கடையும் மூடி இருந்தா என் கடை மட்டும் திறந்திருந்தா எல்லாரும் எனக்கிட்ட தானே வருவான். நியாயம் சைத்தான் அப்படித்தான் சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக பாங்கு சொல்லப்பட்டால் வியாபாரத்தை விட்டு என்னிடத்திலே வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வதருல் பை, உங்கள் வியாபாரத்தை விடுங்கிறான். வியாபாரம் பண்ணாதீங்க, ஜும்மா உங்களுக்கு கடமை, ஜும்மா கடமையாக இருக்கிற நீ வியாபாரம் பண்ணுவது உனக்கு ஹராம். நீ பள்ளிவாசலுக்காக வேண்டி அல்லாஹ்வை நினைப்பதற்காக வரணும். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீ அறிந்தவனாக இருந்தால் அதுவே உனக்கு சிறந்தது. எந்த அறிந்தவனாக இருந்தா? வியாபாரம் பண்ற நேரத்துல பண்ணினா காசு வரும்ங்கிற அறிவு இருக்குதான். அந்த அறிந்தவன்ங்கிறதை விட இந்த கொஞ்ச நேரத்துல மூடி வைத்து விட்டு அல்லாஹ் தஆலா சொன்னதற்காக பள்ளிக்கு வருகிறான் பாருங்க, இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் பாருங்க, இந்த அறிவை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது உனக்கு கைருல்ல, இதுதான் உனக்கு சிறந்தது. என்ன சிறந்தது? எனக்காக என்னுடைய அடியார் இந்த கடைகளையும் இந்த வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை நினைப்பதற்காக என் கட்டளைக்காக வந்தானே, நீ என்னடா 5 10 என்று உலகத்தில் சம்பாதிக்கின்ற இந்த சம்பாத்தியத்தை நீ ஆசைப்படாமல் எனக்காக நோக்கி வந்தாயே, நான் உனக்கு தருகிறேன், கோடான கோடியான பெருமதியான நன்மைகளை நான் உனக்கு தருகிறேன்.
நினைத்து பார்க்க முடியாத அந்த சொர்க்கத்தை நமக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்ப அல்லாஹ் சொல்ற ஒரு கட்டளைய அறிவை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறதை விட அல்லாஹ் தான் சொன்னான், ரசூலுல்லாஹ் தான் இதை சொன்னார்கள் என்று ஊர்ஜிதமாகிற போது சமியானா வாத்தானா, கேட்கிறேன் கட்டுப்படுகிறேன் என்று வாழ வேண்டும். அப்பதான் மூமினாக முடியும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே சொல்கிறேன், அறிவை பயன்படுத்தி எல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஆன்மீகத்தில் அல்லாஹ் சொன்னான்டா செய்ய வேண்டியதுதான். சொக்ஸ் போட்டிருக்கிறீங்க, மசாஜ் செய்ய வேண்டும், காலில் தடவுதல் என்கிற சட்டம் இருக்கிறது. நியாயப்படி எங்க தடவ வேண்டும்? பாதத்தில் தான் தடவணும். ஏன்னா பாதத்துல தான் அழுக்கு வரும். சொக்ஸ் நடக்கும்போது எங்க வரும்? பாதத்துக்கு மேல அழுக்கு வருமா, பாதத்துக்கு கீழே அழுக்கு வருமா, பாதத்தில் வருமா? பாதத்துல தான் அழுக்கு வரும். ஆனா ரசூலுல்லாஹ் எங்க தடவ சொன்னார்கள்? மேலால, சொக்ஸுக்கு மேல தான் தடவும். அவ பார்த்தா எப்படி தெரியும் நமக்கு? கீழே தடவுறதான் லாஜிக் மாதிரி தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மேல தடவணும். உன் புத்தி சொல்லட்டும், உன் அறிவு சொல்லட்டும், பாதத்துக்கு கீழே தான் தடவ வேண்டும் என்று அதை தூக்கி பொத்திக்கிட்டு ஒரு சைட்ல வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி நீ பாதத்துக்கு மேல தடவு. இதுதான் ஆன்மீகம், அல்லாஹ்வை கட்டுப்படுதுங்கிற அம்சம். இதை விட்டுட்டு யோசிக்கிறோம், இல்ல பாதத்துக்கு கீழே தான் சரியா வருது, கூட்டி கழிச்சு பார்த்தா பாதத்துக்கு கீழே தான் தடவணும், அதனால் இந்த ஒரு ஹதீஸ் பலகீனம், அதனால பாதத்துக்கு கீழே நான் தடவ போறேன் என்று முடிவெடுக்க கூட. என்ன முடிவெடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னாங்க, ஊர்ஜிதமாகிறதா மேலே தான் தடவ வேண்டும். உது முறிகிறது, உது செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, உது முறிகிறது, நியாயப்படி எங்க கழுவ வேண்டும்? எந்த பகுதியிலிருந்து உது முறிகிறதோ, காத்து பிரிக்கிறதோ அந்த இடத்தை போய் கழுவிட்டு வரதா நியாயம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உது முறிந்து விட்டால் மீண்டும் கையையும் முகத்தையும் வாயம் கொப்பளிச்சு பலமையா உது செய்யற மாதிரி உது செய்துட்டு வரணும். ஆனால் எந்த பகுதியிலிருந்து உது முறிஞ்சுச்சோ அந்த பகுதியை கழுவவே தேவையில்லை. அறிவு சொல்லும் கழுவ வேண்டியது அங்கதானே என்று. ஆன்மீகம் சொல்கிறது இல்ல, ரசூலுல்லாஹ் இங்கதான் கழுவ சொன்னாங்க. இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் கட்டுப்பட்டு வாழ்வது என்பது. சைத்தான் நம்ம அறிவை பயன்படுத்தி குழப்பிக்கொண்டு நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரசூலும் சொன்னது இதுதான் என்று ஊர்ஜிதமாக இருப்போது கண்மூடிக்கிட்டு இதுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வருகிறார். அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தது எதுக்குன்னு சொன்னால் அவருடைய நோக்கத்தை பின்னாடி அவர் சொல்லுவார். நான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக வந்தேன் என்று சொல்கிறார். ஆனா ஒரு யுத்த காலம் முடிவடைகிறது. அவர் கலந்து கொண்ட ஒரு யுத்தத்தில் யுத்தம் முடிவடைந்து இந்த கனிமத்து பொருள் இருக்கும், இந்த போரில் கிடைத்த பொருள்கள் எல்லாம் எதிரிகள் விட்டு விட்டு போனது. இந்த பொருள்கள் உள்ள கவச ஆடைகள் அல்லது அம்புகள், வில்லுகள், ஆயுதங்கள் இவைகள் கிடைக்கிறது. இந்த கிடைத்த பொருள்களை ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். பங்கிட்டு கொடுக்கிற அந்த நேரத்தில் இந்த குறித்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் அந்த இடத்துல இல்லை. அவர் வெளியில எங்கேயோ போயிருக்கார். அப்ப ரசூலுல்லாஹ் தேடுறாங்க, அவர் எங்க? அவர் வெளியில போயிருக்கார் அப்படின்னு அவர் நபித்தோழரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனிமத்து பொருள் இந்த வெளியில போன இந்த சஹாபிக்குரியது, இது அவர் வந்தா கொடுத்துருங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் வெளியில போன அவர் வருகிறார். வந்தபோது இந்த குறித்த நபித்தோழர் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமா போரில் கிடைத்த பொருளாக உங்களுக்கு தர சொன்னார்கள். இது என்னது அப்படின்டா என்று கேட்கிறாங்க. அதுக்கு தான் விளக்கம் சொல்றேன். இது போரில் கிடைக்கிற பொருள், ஒரு பகுதி ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொடுப்பார்கள், அதில் உள்ளது. நான் இதுக்கு இஸ்லாத்துக்கு வரவே இல்லையேங்கிறார். இந்த பொருள்களை அடைவதற்காக நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை. பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட அவர் புரிய வைக்கிறார், நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்றால், யார் ரசூலுல்லாஹ், நான் யுத்த காலம் ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னான்ல, இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கொண்டு நம்மை கொல்ல வேண்டும் என்று வருகிறார்களே, இந்த மனிதர்களுக்கு எதிராக, இப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறீர்களே, அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அந்த யுத்த கடமை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நிறைவேற்றுகிற போது எப்படி நான் கொல்லப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் தெரியுமா யா ரசூலுல்லாஹ்? எப்படி? எதிரினுடைய அம்பு, நான் யுத்தம் செய்ய வேண்டும், யுத்தம் செய்கிற போது எதிரினுடைய அம்பு என்னுடைய கழுத்து பகுதியால் உள்ளே போய் இருக்க வேண்டும். இப்படி ஆசைப்பட்டு தான் நான் இஸ்லாத்துக்குள் வந்தேன் சகோதரர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு முன்னாடி அந்த சஹாபி சொன்னார். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் உன்னுடைய எண்ணம் போல உன்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நபித்தோருடைய பெயர் கூட தெரியாத அந்த செய்தியை பார்த்தீங்க. யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தம் நடைபெற்றதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை, இறந்து மரணித்திருக்கக்கூடிய அந்த ஷஹீதான சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. பார்க்கும்போது ஒருவருடைய அம்பு, எதிரியினால் தாக்கப்பட்ட அம்பு கழுத்து பகுதியால் அந்த அம்பு குத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவர் தானா அவர்?
ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் தெரியல. இவர் தானா அவர்? அந்த என்னோட சொன்னாரே இப்படித்தான் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னாரே அந்த தோழர் இவர் தானா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், இவர் தான் அவர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆடை எடுத்து இந்த ஆடையாலே இவரை கவனிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல்ங்கிறது சகோதரர்களே. நாம் கட்டுப்படுறோம் அன்னைக்கு? நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோமா அல்லது நமக்கு வசதியான வசனங்களை மட்டும் எடுத்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இஸ்லாம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? யதார்த்தமாக யோசி. எது வசதியோ அதை செய்து கொண்டு நானும் முஸ்லீம் தானே, நானும் முஸ்லீமாகத்தானே வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை கட்டுப்படுதல் என்பது எப்படி இருந்தது? சைத்தானை எப்படி எதிர்கொண்டார்கள்? ஏன் உமர் ரதியா அவர்களை கண்டால் சைத்தான் இன்னொரு புறத்திலே ஓட்டம் எடுத்தான். உமரை விட சைத்தான் பலம் படைப்பிலே. ஆனால் படைப்பில் பலமாக இருந்தாலும் சைத்தானை விட உமர் ரதி அவர்களுடைய ஈமான் பலமாக இருந்தது. உமரே, உன்னை கண்டால் சைத்தானை வேறொரு புறத்தில் ஓட்டம் எடுக்கிறான் உமரே என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுதல் என்பது. இது நம்ம கிட்ட என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நாம ஒரு தூய்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். அல்லாஹ் சொன்னானா அந்த கண்மூடி பின்பற்றுதல் என்பது இருக்குது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல, ரசூலுல்லாஹுவையும் அல்லாஹுவையும் அல்லாஹும் ரசூலும் சொன்னாங்கண்டா கண்மூடி பின்பற்ற வேண்டும். இதான் அவங்க சொன்னதா? ஒரு பேச்சும் இல்லை, எனக்கு முடியாது, அவ்வளோதான். இதை நான் செய்வேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளோதான். ஏன் மற்ற கேள்வி? எனக்கு முடியாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை நான் செய்கிறேன். அறிவு என்பது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சிலருக்கு நான் விளங்கியிருக்கிறேன் அறிவை. ஆனால் அறிவை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் இஸ்லாத்தில் உயர்ந்திருக்க முடியாது. தக்குவாவை வைத்தும் நம்பிக்கை வைத்தும் தான் இஸ்லாத்தில் உயர்ந்திருக்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அழிவு படைத்தவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்று. இன்னலில் முத்தகீன மஃபாஸா, தக்குவா உள்ளவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அது மேசனாக இருந்தாலும், மோடாவியாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியராக இருந்தாலும், உலகத்தில் கல்வி அறிவு சராசரியாக பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை. சில பேருக்கு அதிகமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சில பேருக்கு குறைவாக கொடுத்திருக்கிறான். ஆனால் தக்குவா என்பது அல்லாஹ் தஆலா நாடு இவருக்கு இது என்று கொடுத்திருக்கிறான். எனக்கு விருப்பமானவனை நான் தெரிவு செய்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆமினாவை நான் தெரிவு செய்ய மாட்டேன், ஆமினா நரகத்துக்குரியவளாக நான் தெரிவு செய்வேன். அப்துல்லா, முகம்மதுடைய தந்தை அப்துல்லா இருக்கிறாரே, அவரை நிரந்தர நரகத்துக்குரியவளாக நான் தெரிவு செய்வேன். ஆனால் இன்றைக்கு ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை நான் சொர்க்கத்துக்குரியவனாகவும் தெரிவு செய்வேன். என்ன அதிகாரம்! எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். நூகுடைய மனைவியை, லூத்துடைய மனைவியை நான் நரகவாதியாக மாற்றுவேன், அதே நேரத்தில் காஃபிருக்கு உதாரணமாக நான் சொல்லுவேன். ஆனால் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை நான் சொர்க்கத்துக்குரியவனாக மாற்றுவேன். என்ன அதிகாரம்! என்ன எவனும் கேள்வி கேட்க முடியாது. நான் சொல்வதை கேட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டு வா. அடங்கி ஒடுங்கி நடுங்கி நின்று வாழணும் என்றுமே ஒழிய ஏன் அல்லாஹ் செய்கிறா, எதுக்கு சொல்றா, நான் செய்யணுமான்ற சைத்தானிய கேள்வி வேண்டாம். ஸ்ஜுதூலி ஆதம, ஆதத்துக்கு கட்டுப்படி என்று சொன்ன போது வானவர்கள் எப்படி கட்டுப்பட்டார்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கேட்க வேண்டும். எனக்கு முடியாது என்று சொன்ன இப்லீஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின் ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவனையோ களிமண்ணால் படைத்திருக்கும் போது அந்த ஆதத்தின் அறிவுக்கு முன்னால் நான் எப்படி கட்டுப்பட்டு நிற்பேன்? உயர்ந்த படைப்பாகிய நான் தானே சிறந்தவன் அல்லாஹ்வே என்று லாஜிக் பேசக்கூடாது. அல்லாஹ் சொன்னானா மூடிக்கிட்டு வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்மீகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் உயர்ந்து போக முடியும். அறிவு 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 என்று சொல்லிட்டு இப்படியா அப்படியான்னு யோசிச்சிங்கண்டா நம்மளை சைத்தான் மடை மாற்றம் செய்வான். ஆனால் அறிவு எதுக்கு தேவை? ஆன்மீகத்தை கண்டுபிடிக்க தேவை, உண்மையான ஹக்கை கண்டுபிடிப்பதற்கு தேவை, எது சரி என்பதை கண்டுபிடிப்பதற்காக தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு அறிவு போட்டி நடந்துச்சு. என்ன அறிவு போட்டி நடந்துச்சுண்டா, இந்த மனு இஸ்ரவேல் மக்கள் குறுக்கால கேள்வி கேட்கறது தானே, அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பயும் சரி, அது என்ன ஜீனோ தெரியாது, என்ன டிஎன்ஏ தெரியாது, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரங்காட்டியும் பெரிய பிரச்சனை தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த பனு இஸ்ரவேல் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து குறுக்கால ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி? மூசாவே, நீ பெரிய பயானெல்லாம் பண்ணுறீங்களே, பெரிய அறிவு தானே, இந்த உலகத்தில் உங்களை யார் உயர்ந்த அறிவாளி? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நபி தானே. அவர் சொன்னார்கள், நபி என்ற கண்ணோட்டத்தில் ஹிக்மத்தும் ஞானமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அதனால நான் உயர்வானவன் என்று சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, மூசாவே நீ உயர்ந்த அறிவு பெற்றவன் யாரு சொன்னான்? ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல் ஒரு அறிவாளி இருக்கிறான், உன்னை விட இந்த உலகத்தில் இன்னும் ஒரு அறிவாளி உயர்ந்தவனாக நான் வைத்திருக்கிறேன்.
அப்படியா யா அல்லாஹ், நான் அவரை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு பெரிய பாடமே நகட்டி குர்ஆன்ல படிப்பிச்சிருக்கிறான் நமக்கு. ஹதீர் என்கின்ற சில பேர் ஹில்ர் என்பார்கள். இந்த ஹதீர் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அறிவுஞானத்தை கொடுத்திருந்தான். அந்த நபரை போய் சந்தி, அவர் அறிவெங்க உன் அறிவெங்க நீ பாரு. அதனால கல்விக்காக நீ பயணம் செய்து போ, உன்னோட ஒரு மீனை எடுத்துக்கிட்டு நீ பயணம் போ, அந்த மீன் எங்க தப்பி போகிறதோ அந்த இடத்துல தான் அவர் இருப்பார். அல்லாஹ் தஆலா டைரக்டாலாம் சொல்லல, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போ இல்லை, மீன் எடுத்துட்டு போ, உன் அறிவு எவ்வளோ மட்டம் நான் காட்டுறேன். அதாவது மட்டம்னு அந்த அர்த்தம் கிடையாது. மூசாவாகிய உனக்கு நீ நினைக்கிற அளவுக்கு அறிவு வழங்கப்பட்டுச்சு நினைக்காத. அறிவு என்பது வேறெங்கோ இருக்கிறது. உண்மையிலேயே சத்தியத்தை கண்டுபிடித்து வாழ்கிறான் பார், இவன் தான் அறிவாளி என்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லித்தான் அந்த பயணத்தை அனுப்புகிறான். மீன் எங்க பாயுதோ அங்கதான் உன் அறிவு, அது உனக்கே தெரியாது போ. முதல் பயணமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் ஆப்போசிட் அனுப்பினான். ஒருவரை கூட்டிட்டு கரையோரமாக நடந்து போகிறார்கள். அவர்கிட்ட சொன்னார், இந்த மீன் எங்க பாயுதோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மீன் எங்க பாய்கிறதோ அந்த இடம் தான் அல்லாஹ் சொன்ன இடம். அதனால மறந்து கிடந்து போயிடாத, இந்த மீனோட பயணம் போவோம் என்று போறாங்க. அசந்து தூங்கி விட்டார்கள். அங்கேயே அறிவு மண்டையாயிடுச்சு, போக வேண்டிய இலக்கையே மறந்து தூங்கி விட்டார்கள். அப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி உணவு தயாரி, உணவு எடுத்து வந்திருக்கிறோம் சாப்பிடுவதற்காக, உணவை தயாரி என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட வந்த பணியாளருக்கு சொல்லுகிறார், மீன் அங்க, மீன் அது அங்கேயே பாஞ்சு போயிடுச்சு, சைத்தான் என்னை மறக்கெடுக்க செஞ்சு விட்டான். அவன் தான் எல்லாத்தையும் குழப்புறதே, அவன் என்னை மறக்கெடுக்க செஞ்சு விட்டான். அதான் நாங்கள் போக வேண்டிய இடம், அல்லாஹ்வே என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வா என்று கஷ்டப்பட்டு அந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கே தான் இந்த ஹில்ர் என்று சொல்கிற ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். சலாம் சொல்லுகிறார்கள், வலைக்கும் சலாம் என்று சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா இப்படி உங்களை பற்றி சொல்லி அனுப்பியிருக்கிறான், மூசாவே என்னுடன் நீங்கள் வருவதற்கு பொறுமையாக இருக்க மாட்டீர்கள். அப்படி பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த அந்த அறிவையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தான் அழைச்சிட்டு போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் பொறுமையாக இருப்பேன் என்று பயணம். சகோதரர்களே, நமக்கு சிலது குறுக்கால தான் விளங்கும். அதான் சொன்னேனே, உது எடுத்தா பின்னால் தான் கழுவணும், அதுதான் லாஜிக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் யோசிக்கிறாங்க சில விஷயத்தை. இந்த பயணத்தில் என்ன யோசிக்கிறாங்க? முதலாவதாக அவருடன் போகிற பயணம் என்ன? ஒரு கப்பல் பயணம். கப்பல் பயணம் மேற்கொண்ட போது அவங்க இலவசமாக தான் அந்த கப்பல்லையே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியாமல் கப்பலில் சின்ன ஓட்டை ஒன்றை போடுகிறார். ஓட்டையை போட்டால் தண்ணி உள்ள சொட்ட சொட்ட வர ஆரம்பிக்கும். இப்போ நியாயம் என்ன? ஏயா அந்த கப்பலை ஏற்றி போகிறான், அதில் நீங்கள் ஓட்டையை போடுறீங்களே என்று நியாயத்தை கேட்பதற்கு பொங்கி எழும்புறார். மூசா நபி தெரிந்தானே, ஒரு அடியிலேயே ஒருவரை போட்டு தள்ளியவர். யதார்த்தமாக தான் அடித்தார், அதாவது குறி பார்த்து சொற்பாத்தெல்லாம் அடிக்கல. மூசா ஒரு அடி விட்டார், ஃபக்கல்லா, அந்த எதிரி அந்த இடத்துல மரணித்து விட்டார். உலகத்தில் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஒரு அடியில் அடுத்தவனை சாவைக்குங்கிறது ஒரு யதார்த்தம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பலமாக இருந்தார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி ஒரு ஓட்டம் போட்ட உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருகிறது. என்னையா இது, இந்த இடத்துல ஓட்ட போடுறீங்க என்று கேட்கிறார்கள். கேட்டோடனே சொல்கிறாங்க, மூசாவே நான் உனக்கு என்ன சொன்னேன்? பொறுமையாக இருந்தால் தானே நான் எல்லாத்தையும் சொல்லி தருவேன். நான் மறந்து விட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி திருப்பி அடுத்த பயணம் போகுது. ஓட்டையை போட்டார், போயிட்டான். திரும்ப போனால் ஒரு சிறுவனை சந்திக்கிறார்கள். நீங்கள் பாருங்களேன், யதார்த்தத்தை பார்த்தா என்ன தெரியும் நமக்கு? உண்மையிலே எது தெரியும்? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிகிட்டு போகிற பயணத்தில் என்ன தெரியுதுன்னு மட்டும் பாருங்க. அந்த சிறு பையனை கடந்து போகிற போது அவரை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த சின்ன பையனை இந்த கூட வந்த ஹதீர் அவர்கள் கொலை செய்கிறார்கள். சிறுவனை கொண்ட உடனே இனி பொறுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ மறந்தெல்லாம் போகல, இந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதை அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்தெல்லாம் போகல. சின்ன பிள்ளைய போய் கொல்றியப்பா, என்னப்பா நியாயம் என்று பொங்கி எழும்பி விட்டார். அப்போ சொன்னா, மூசாவே நான் என்னுடன் வருவதற்கு உனக்கு பொறுமை இல்லைன்னு நான் சொன்னேனே. மூசா நபி வேற பொறுமைசாலி, அது பனு இஸ்ரயீல் வரலாறை படித்தாலும் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வே சொல்லுவாங்க, மூசா என்னை விட பொறுமைசாலி என்று. ஆனால் அந்த மூசா நபியை பார்த்தே சொன்னார் இவர், நீ பொறுமை இல்லாத ஆளுப்பன்னு சொல்லி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலையில் மூசா நபி இருந்திருப்பார் அந்த சம்பவத்தை பார்க்கிற போது. இல்லை, இதற்கு பிறகு நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த இடம்தான் நானும் நீங்களும் பிரிய வேண்டிய கடைசி இடம், கேட்க மாட்டேன், இந்த முறை மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டும்தாங்கிற மாதிரி மூசா நபி போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஊருக்குள்ளே போய் பூகுறார்கள். போனால் அந்த ஊருக்காரன் வளம் என்னென்னா சாப்பாடு கொடுக்கணும், வெளியூர்லேருந்து யாராவது வந்தா இவனுங்க சாப்பாடு தரமாட்டான், ஒன்றும் தரமாட்டான், போண்டு விரட்டிட்டாங்க. மூசா நபிக்கு உச்சகட்ட கடுப்பு.
வந்தவனுக்கு சாப்பாடு தரலங்கிற ஒரு கோபம் வர இந்த மனிதனும் கூட வந்திருந்தார். ஊரை விட்டு வெளியில வருகிற போது ஒரு மதில், ஒரு செவர் இருக்கிறது, இந்த தாப்பங்கிறது, இந்த செவர் அப்படியே கெளிஞ்சு விழுற நிலையில சாய்ந்த வண்ணம் இருக்கிறது, விழப்போற நிலையில் இருக்கிறது. அதை யாரும் கட்டவும் இல்லை, நிமிர்த்தி வைக்கவும் இல்லை. இந்த கூட வந்த ஹதீர் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஹெல்ப் பண்ணி பிடிச்சி நிமித்தி அந்த செவரை கட்டுறாங்க. ஊருக்காரங்க செவர். மூசா நபிக்கு இதுக்கும் கோபம் பத்துக்கிட்டு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சாப்பாடு தராத அவனுடைய ஊர் செவரை இலவசமாக எதற்கு நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க. மூசாவே 3 ஆப்ஷன் முடிஞ்சு, 3 நிலைமை முடிந்து விட்டது. இதுதான் நானும் நீயும் பிரிய வேண்டிய இடம். இப்போது நான் அந்த அறிவை ஞானத்தை உனக்கு நான் சொல்கிறேன். அல்லாஹ் எதை எனக்கு கற்று தந்திருக்கிறானோ அதை நான் உன்னிடத்திலே சொல்கிறேன். முதல்ல நானும் நீயும் ஒரு கப்பல் பயணம் மேற்கொண்டோம். அந்த கப்பலிலே நான் ஓட்டையை போடுகிற போது உனக்கு அநியாயமாக தெரிந்தது, ஆனால் எனக்கு நியாயமாக தெரிந்தது. என்ன காரணம் என்றால், இந்த கப்பல் போய் சேரும் இடத்தில் ஒரு அரசன் இருக்கிறான். அவன் யாருடைய கப்பல்கள் எல்லாம் நல்ல கப்பல்களாக இருக்கிறதோ அந்த கப்பல்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொள்கிறான். அதனால் நான் ஓட்டையை போட்ட காரணத்தினால் ஓட்டை கப்பல் எனக்கு வேண்டாம் என்று அந்த கப்பலை இந்த ஏழைகளுக்கே ஒப்படைத்து விடுவான். அதனால தான் நான் ஓட்டை போட்டேன் மூசாவே என்கிறான். சரி, ரெண்டாவது பையன் என்னன்னு சொன்னா, அவன் பெருத்து பெரியவனாக மாறி, இதெல்லாம் எதிர்காலத்தில் உண்டான அறிவு. பெருத்து பெரியவனாக மாறினதற்கு பிறகு அவன் சிறுக்கு வைக்கும்படி, அவனும் சிறுக்கு வைத்து பெற்றோர்களையும் சிறுக்கு வைக்கும்படி ஏவுவான். எனவே இவனை நான் கொலை செய்தால் அவர்கள் வேறு எதிர்காலமாக உருவாகும் என்று அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த அறிவின் அடிப்படையில் தான் நான் இந்த சிறுவனை, இணை வைக்கின்ற இந்த சிறுவனை கொண்டேன். அப்போ இது ரெண்டும் போகட்டும். 3வது, மதிலை எதுக்கு செஞ்சு கொடுத்தீங்க? இந்த ஊர்க்காரன் தான் எங்களை அவமதித்து வெளியேற்றினான். ஆனால் இந்த ஊரிலே 2 அனாதை சிறுவர்கள் இருக்கிறார்கள். இந்த அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய தங்க புதையல் ஒன்று இந்த மதிலுக்கு கீழே, இந்த செவருக்கு கீழே இருக்கிறது. இந்த மதில் விழப்போகிற தருணத்தில் இருக்கிறது. இது விழுந்து விட்டால் அந்த புதையலை வெளிப்பட்டு விடும். எங்களுக்கே உணவு தராத இந்த கல் நஞ்சம் கொடுத்த இந்த மக்கள் இந்த அனாதைகளுடைய சொத்தை கண்டால் அவர்களுக்கு ஒப்படைப்பார்களா? அதனால தான் நான் நிமிர்த்தி வைத்து விட்டு இதை சரி செய்து விட்டேன். இது மீண்டும் விழுகிற போது அந்த அனாதைகள் என்ன செய்து விடுவார்கள்? பெருத்தி விடுவார்கள். அவர்களுக்குரியதை அவர்களை அதிகாரத்துடன் எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் அல்லாஹ் கற்று தந்த ஞானம் என்றார். இப்ப நான் நீங்க யோசிக்கலாம், எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, இதானே சரி, அதானே சரி. அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் சரி சகோதரர்கள். அல்லாஹ் எதை சொல்றானோ, நம்ம லோக்கல்ல சொல்றாந்தா பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு செஞ்சுட்டு மவுத்தாகிட்டு அல்லாஹ்வை சந்திங்கிறதா அர்த்தம். சொல்றோம்ல, மூடிக்கிட்டு செய்யுங்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், சமியானா வாத்தானா, கேளுங்க, கட்டுப்பட்டு வாழுங்க, மறுமையில் என்னை சந்தியுங்கள். ஆனா மனுஷனுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, அடைக்கலம் போவதற்கு இடம் இருக்குன்னு நினைச்சுதான் மனுஷன் ஆணவம் கொண்டு ஆட்டான். எங்க போனாலும் மழை பெஞ்சா என்ன செய்யலாம்? ஒரு இடத்துல ஒதுங்கலாம். சுனாமி வந்தா என்ன செய்யலாம்? உயரமான பகுதிக்கு போகலாம். இதான மனுஷன் பிள்ளை. இப்போ மிஞ்சி போய் என்ன செய்யறான்? உலகத்தில் அது கட்டு போய் இது கட்டு போகுதுன்னு எங்க போறான்? இப்போ சந்திரனுக்கு போறதும் செவ்வாய்க்கு போற எங்கேயாச்சும் போகலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஃபைதா பரிக்கல் பசர் வஹஸபல் கமர் வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர், சந்திரனும் சூரியனும் ஒளி இழந்து விடுகிற போது, வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர், சூரியனும் சந்திரனை நாங்கள் ஒன்று சேர்க்கிற போது அந்த நாள்ல மனுஷன் கேட்பான், ஐனல் மஃபர், எங்கே நான் போவேன் என்று அவன் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், கல்லாலா வஸர் இலா ரப்பிக யௌமைதில் முஸ்தகர், என்னிடத்துல மட்டும்தான்டா நீ வந்தாக வேண்டும். அதை நினைவூட்டுவதான் கபரு வாழ்க்கை, அதை நினைவூட்டுவதான் மறுமை வாழ்க்கை. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வாகிய நான் பெரியவன், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் சின்னது மனிதனே. ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகைக்காக வாருங்கள் என்றால் என்ன நோக்கி மட்டும் வா. உன் அறிவை பயன்படுத்திக்கிட்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம் நீ யோசிக்காதே. ஆன்மீக வழிகளை ஒன்றுபடி என்னை நோக்கி வா. உன் அறிவு சொல்லும் 1000க்கு சைத்தானோட சேர்ந்துட்டு இதை செய்ய அதை செய்யுண்டு. அல்லாஹ்வையும் குர்ஆனையும் ஹதீஸையும் அறிந்து கொண்டு விட்டாயா, அதுதான் உன்னுடைய உச்சகட்ட அறிவு. அல்லாஹ்வை கட்டுப்படுதல் என்பதுதான் உச்சகட்ட அறிவு. அதை நோக்கி வா. அல்லாஹ் அக்பர், நான் தான் பெரியவன், உலகத்திலிருந்து எல்லாத்தையும் விட நான் தான் பெரியவன், அல்லாஹ்விடத்திலே வா என்றுதான் அல்லாஹ் தஆலா கூப்பிடுகிறான். இதை புரிந்து அதை நம்பிக்கை கொள்வதுதான் என்ன? ஆமன்னா ஈமான், நம்பிக்கை, மூமினாகுவது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் தர மாட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா நினைத்து நாடியவனுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அந்த நாடியவன் பட்டியலை நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விரும்பினாங்க. சஹாபாக்களும் அதிகமாக விரும்பினாங்க. அந்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹுமே அதிகமாக விரும்பினாங்கண்டா நானும் நீங்களே எம்மாத்திரம் சகோதரர்களே. அதனால இருக்கிற டைம்ல இயன்ற அளவுக்கு யா அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ரசூலுல்லாஹ் அந்த வரியை ஓதாமலே விட்டுருக்கலாம். ரசூலுல்லாஹ் நேர்வழியில இருந்தாங்க, டவுட் வருதா இல்லையே,
ரசூல்லா நேர்வழி தான் இருந்தாங்க. ரசூல்லா மிஞ்சி நேர்வழி எதுவுமே இல்லையே. ரசூல்லாவுடைய கல்வி எதை நோக்கி இருந்தது எப்போதுமே? மக்களே, நீங்கள் எல்லாம் உலகத்தில் சிரித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீர்கள், ஆனால் நானோ பயந்து கொண்டு அஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒரு சந்திர கிரகணம் ஏற்பட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது. இதே போன்றுதான் பல சமுதாயம் இருளாக இருக்கிற போது ஜாம் ஜாம் என்று நினைத்தார்கள், ஆனால் அவர்கள் அழிவுக்குள்ளாக்கப்பட்டார்கள். அது போன்ற நிலை என் சமூகத்துக்கு வந்துவிடுமோ என்று பயந்தேன் என்றார்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேர்வழி காட்டு யா அல்லாஹ், எனக்கு நேர்வழி காட்டு. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகின்றவனே, தப்பித் கல்பி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தில் புரட்டி யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஒரு நாளைக்கு நானும் 70 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதில் நானும் நீங்களும் உலகத்தில் ஏதோ சொர்க்கத்துக்கு பேர் சொல்லப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். நானும் சரி, நீங்களும் சரி. ஆனால் எவ்வளோ செய்ய வேண்டியது, எவ்வளோ இபாதத்து இருக்குது. வியாபாரத்திற்கும் உலகத்திற்கும் குடும்பத்துக்கும் ஓடுகிற அந்த நேரத்தில் ஒரு சொற்ப நேரத்தையால் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கினால் ஓரளவு நன்மையாகவும் நமக்கு என்ன செய்யலாம், சம்பாதிக்க முடியும். அதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.